Hello friends, after one full year gap அப்புறமா ஃபைனலி ஐம் பேக் டு மை காலேஜ். ஸோ அதோட குட்டி கிளிம்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். April 2024 இந்த காலேஜ்க்கு குட் பை சொல்லிவிட்டு கிளம்புனது தான். அதுக்கப்புறம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்க வேலையோட பிஸி ஆகிட்டாங்க. நானுமே அவளையோட பிஸி ஆகிட்டேன். மீட் பண்ணவும் முடியல, மார்க் ஷீட்டும் வாங்க முடியாமல் அங்கேயே இருந்துச்சு. சரி, அங்கே இருக்கிறதாவது ஒரு ரீசன் இருக்கட்டும், நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிறதுக்காக கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ராம்நாட்டில் இருந்தே. ஸோ அங்கேருந்து 2 hours பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய் மாட்டுத்தாவணியில் இறங்கியாச்சு. அங்கேருந்து எப்போயும் போல் ஷேர் ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போயாச்சு. போய் பார்த்தா பேக் கேட்டில் தான் இறக்கி விட்டாங்க. ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் கேட்டை வந்து ஒன் வே ஆக்கிட்டாங்க போல். அங்கே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துட்டுருக்கனால ஒன் வேயாக தான் இருக்குது. அதனால் பேக் கேட்டில் தான் போய் இறங்கணும். போய் உள்ளே காலை வச்சோடனே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஆங்ஸியஸாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வர்றது. ஹானஸ்ட்டாக மார்க் ஷீட் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். பட் மோர் தென் தட் வி வாண்டட் டு ஃபீல் திஸ் பிளேஸ் அகெயின். அதான் மெயின் ரீசனாகவும் இருந்துச்சு எங்களுக்கு இங்கே வந்ததுக்கான காரணம். எவ்ரி கார்னரில் ஒரு மெமரி இருக்குது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். கிளாஸ் ரூமில், காரிடோர், கேன்டீன். 1 year கேப்பில் வந்து மிஸ் பண்ணது எல்லாமே இந்த ஃபியூ ஹவர்ஸில் திரும்பி ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த பக்கம் தான் என்னோடய ஹாஸ்டல்லாம் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்க பக்கம் வந்துட்டு இது மியூசியம், சுரங்கப்பாதைன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து அப்படியே மியூசியம் ஆக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க எங்கள் காலேஜில். இந்த நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிற பில்டிங் வந்து ஜேம்ஸ் ஹால். அங்கே தான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். இங்கே ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த குட்டி குட்டி பச்சை டப்பாலாம் அங்கங்கே இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு டக் ஷாப் மாதிரி. ஜூஸஸ்ஸு, சமோசா அது எல்லாமே அங்கே விற்கும். நம்ம டக்குன்னு வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்துல. ஃபவுண்டைன் பச்சையாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ. இப்போ வந்து ரெட் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க போல். அப்படியே காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்களோட யூஸ்வலாக நாங்கள் உட்கார்ற பிளேஸில் வந்து உட்காந்துட்டோம். அந்த எதிர்த்தாப்பில் அந்த பிங்க் ஷர்ட் உட்காந்துருக்க இடத்துல தான் வந்து யூஸ்வலாக நாங்கள் எப்பவுமே கேதர் பண்ணுற இடம். நாங்கள் 4 பேருமே. நாங்கள் 2 பேர் வந்து உட்காந்துட்டு இன்னும் 2 பேர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ஆள் வந்தாச்சு, அடுத்த ஆளுமே வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ராம்நாட்லேருந்தே ஆன் டைமுக்கு வந்துட்டோம். இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆடியாக செஞ்சு வர்றாங்க பாருங்கள். அதோட சரி வாங்க போய் வந்த வேலையை முடிக்கலாம். மார்க் ஷீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கதையெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மார்க் ஷீட் வாங்குவோம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வேலை ஒன்றா முடிச்சுட்டா தான் மழை பெஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கல. ஸ்போர்ட்ஸில் இருந்தனால லெட்டர் எழுதி அங்கே இங்கே சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உட்காந்து அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தாச்சு. எழுதிட்டு சரி போய் வாங்க, நாங்கள் அப்படியே காலேஜ் இந்த இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலேஜை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பில்டிங் தான் மெயின் ஹால். இங்கே தான் வந்து பிரின்ஸிபல் ஆஃபீஸ், பர்சர் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். பெரிய மீட்டிங்கு அந்த மாதிரிலாம் அங்கே நடக்கும். அங்கே தான் வந்து ஜேபிஎம்மோட படத்தில் கோர்ட் இருந்துச்சுல, அதை வந்து அங்கே தான் வச்சு எடுத்தாங்களாமா சொல்லிக்குவாங்க. இந்த வட்டமாலாம் சேர் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து படிக்கிறவங்க படிப்பாங்க, கதை பேசுகிறவங்க கதை பேசுவாங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பில்டிங் வந்து லைப்ரரி. ஒரு 10 times கிட்டே போயிருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போனதில்லை. மோஸ்ட்லி இப்போ ஃபோன்லேயே எல்லாம் வந்துட்டனால அதுலேயே எல்லாத்தையும் படிச்சுக்கிறதுனால இந்த பக்கம் வேலையெல்லாம் போயிடுது. பட் ஸ்டில் வந்து இங்கே போகிற பீப்புளும் போயிட்டு தான் இருப்பாங்க. காலேஜ் பற்றி அப்புறம் சொல்லணும் அப்படின்னா, கேம்பஸ் லைஃப் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ், கல்ச்சுரல்ஸ், டிபார்ட்மெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படியே 1 by 1 வரும். ஈவன் ரெகுலர் டேஸில் வந்து கேன்டீனில் போய் ஏதாவது சாப்பிட்றது கூட ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காக தான் இருக்கும். நான் பர்சனலி ஃபீல் பண்ணது வந்து காலேஜோட சார்ம் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஸ்டடீஸ் பட் இன் த பீப்புள் யூ மீட் ஹியர். மோஸ்ட் டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஷோ இன்ட்ரெஸ்ட், ஜென்யூனான இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கிளாஸஸ் தமிழ், இங்கிலீஷ் மிக்ஸில் தான் நடக்கும். எவ்ரி ஒன் கேன் ஃபாலோ ஈஸிலி. பட் லைக் எவ்ரி காலேஜ் 1 or 2 ஸ்டாஃப்ஸ் வந்து ஆட்டிடியூட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்டில் மெஜாரிட்டியானவங்க அப்ரோச்சபிளாக தான் இருப்பாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் டீசெண்டாக இருக்கும். ஃபுட்டு வந்து ஓகே, நல்லா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட்லாம் இருந்ததில்லை. ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். மெனி ப்ரைவேட் காலேஜஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ஃபைனல் ஃபீலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணது இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளேஸ் டு ஸ்டடி இல்லை, ஒரு பிளேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். க்ரீன் கேம்பஸ், கல்ச்சுரல் எனர்ஜி, ஆனால் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபியூ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாஃப்னு டவுன் சைடு இருக்கும். பட் ஓவரால் இஃப் யூ வாண்ட் அ மிக்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ், அஃபோர்டபுள் ஃபீஸ், குட் காலேஜ் லைஃப் வைப்ஸ்னால் அமெரிக்கன் காலேஜ் மதுரை வந்து ஒர்த் இட்.
அட் தி எண்ட் ஆஃப் தி டே காலேஜ்னால் மார்க்ஸ் மட்டும் இல்லை, சிலபஸ் மட்டும் இல்லை. வாட் யூ ரியலி டேக் அவே இஸ் த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், த லெசன்ஸ், த ஸ்கில்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியுமோ இங்கே அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கில்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சரை ஷேப் பண்ணும், வேறு எதுவும் இல்லை. லாஸ்ட் இந்த காலேஜ்லேருந்து வெளியே போய் அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுறவங்களும் இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன ஸ்கில்லை வந்து காலேஜ்லேருந்து வெளியே போகையில் எடுத்துகிட்டு போகிறோம் கையில் அப்படின்றதுலாம் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில் கெயின் பண்ண முடியுமோ காலேஜ் லைஃப்பில் அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கில் கெயின் பண்ணிக்கோங்க. எந்த காலேஜில் படித்தாலுமே அதுதான் உங்களுக்கு கடைசியில் சோறு போடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களுமே அமெரிக்கன் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காலேஜில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.